வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூட சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட கருவேப்பிலை இலையை பொரிய விட்டு பச்சை மிளகாய் 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்ல ஒரு வாட்டி பொரிஞ்சோன்னே வணக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கணுங்க, அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அது கூட இடித்த பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பழம் ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் மசாலா இன்னும் காரம் அதிகம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது கூட நான் ஆல்ரெடி வேக வச்சு காலிஃப்ளவரும் ப்ரக்கோலியும் சேர்த்தே வேக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலி பிடிக்காதுன்னா அது உங்கள் விருப்பம். ப்ரக்கோலி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நான் ஹாஃப் காலிஃப்ளவர் ஹாஃப் ப்ரக்கோலி சேர்த்துருக்கேன். இப்போ இது வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா மசாலாவோடு ஆட் ஆகிறதுக்காக தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் எப்பையும் தண்ணியில் வேக வச்சு பொரிக்கிற மாதிரி தான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. என் பொண்ணு இதிலேருந்து ப்ரக்கோலி எல்லாம் உரம் தள்ளிட்டு காலிஃப்ளவராக சாப்பிட்டாங்க. எனக்கு மிஞ்சினது ப்ரக்கோலி மட்டும்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.